அபிஷேக் அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026வது வருடத்துக்கான புத்தாண்டு ராசி பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வருடம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் சந்தோஷமான அனுபவங்கள், சுக அனுபவங்கள், வளர்ச்சி பணிகளில் ஈடுபடும் அனுபவங்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையோடு இந்த பலன்களை ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பலன்களை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகளை பார்க்க போகிறோம். எதுக்கு இது தெரியணும் அப்படின்னா, இந்த பயிற்சிகளை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும். ஏன்னா அந்த டியூரேஷன் அதுக்கேற்ற மாதிரி தான் மாறுபடும். ஸோ இந்த வருஷ ஆரம்பத்தில் சந்திரன், அதாவது மனோகாரகன் சந்திரன், ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பலன்களை கொடுக்கும். அந்த பலன்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறது யாருன்னு கேட்டால், அதாவது போஸ்ட் மாஸ்டர் வேலை பார்க்குறது யாருன்னு கேட்டால் இந்த சந்திரன் தான். ஸோ அந்த சந்திரன் இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் தன் பயணத்தை துவக்கிறாரு. சந்தோஷமான அனுபவங்களை தரக்கூடிய வகையில். ஸோ சந்திரன், மனோகாரகன் சந்திரன், காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் வீட்டு அதிபதியான சுகஸ்தானாதிபதியான சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால இந்த வருஷத்தில் கஷ்டங்கள் குறைவாக, சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஆண்டாக அமைந்திடும். இதுதான் பொதுவான பலன். சிம்பிளாக ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் ரிஷப ராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு. குரு மிதுன ராசியில் இருக்கார். சிம்ம ராசியில் கேது சஞ்சாரம் பண்ணுறாரு. தனுசு ராசியில் சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய 4 கிரக சேர்க்கை. இந்த 4 கிரகங்களுக்கு குருவின் 7ஆம் பார்வை இருக்குது. கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி இருக்கார். சனியுடைய தசம பார்வை சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய 4 கிரக சேர்க்கைக்கு இருக்குது. ஸோ இந்த அமைப்பானது உங்களுக்கு எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த வருஷம் ரொம்ப சூப்பரான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வருஷத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா 2 கிரக பயிற்சி இருக்குது. ஒன்று மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய குரு பயிற்சி. குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார். வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி, அதாவது 2026 ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு இரவு 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைகிறார். பொதுவாக இந்த காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்திலிருந்து 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு உச்சமடைவது ஆல்மோஸ்ட் கெடுபலன்கள் இல்லாத ஆண்டாக அமைந்திட அவர் உதவிகரமாக இருப்பார். ஸோ ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும், மே மாதம் முடிய ஒரு பலன், மே மாதத்துக்கு மேலே மற்றொரு சுப பலனை தரக்கூடிய வகையில் இருப்பார். இது ஃபஸ்ட்டு பயிற்சி. 2வது பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அன்று, டிசம்பர் 6ஆம் தேதி அன்று ராகு கேது பயிற்சி நடக்கிறது. இந்த 6ஆம் தேதி அன்னைக்கு ராகு மகர ராசிக்கு, கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கேது சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய 2வது பயிற்சி. இந்த 2 பயிற்சிகளும் ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலனை தரக்கூடிய வகையில் தான் இருக்காங்க. குறிப்பாக குழந்தைகள் சுபிக்ஷம் அடையக்கூடிய வகையில் இருப்பாங்க. ஏன்னா 2025 அந்த விஸ்வாவசு வருஷ பலன் சொல்லும்போது குழந்தைகளுக்கு பாதிப்புகள் வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வருஷம் பராபவ வருஷம் ஏப்ரல் மாதம் துவங்கிறது. அது வரைக்கும் கொஞ்சம் குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கிறது நல்லது. இந்த 2026 அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் நல்ல பலன் தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா குரு சாதகமாக இருக்கார். பூர்ண சுபர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த 2026 கெடுபலன்கள் குறைவாக இருக்கும், நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதில் நடுவில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த 4 கிரகங்கள் சனியின் பார்வை மட்டுமல்லாமல் மே மாதம் வரைக்கும், பிப்ரவரி மார்ச் மாதம் வரைக்கும் குருவின் பார்வையும் இருக்குது. அதனால் உங்களுக்கு நற்பலன்கள் இருக்குமே அன்றி இந்த மாஸ் டெத் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். வண்டி வாகன வகையில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உலக அளவில் பாரத தேசத்தின் பெருமை வளரக்கூடிய யோகம் ஏற்படும். கல்விக்காக இந்த ஆண்டு முக்கிய பல மாற்றங்களை செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த ராசி பலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் பலன்கள் அமைய வேண்டும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க சொல்லப்படுகின்ற
பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக இதுக்கு நம்ம இந்த பரிகாரங்களை நம்ம சொல்ல போகிறதில்ல, அதாவது இந்த ராசி பலனில் பரிகாரங்கள் சொல்ல போகிறதில்ல. பட் மாசாந்திர பலன்களை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மாசாந்திர பலன்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு 12 மாதத்துக்கும் தனி மாதாந்திர பலன்கள் கொடுக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் பரிகாரங்கள் சொல்லிட்டு வரோம். அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு இந்த பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். வாருங்கள். மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான புது வருட 2026 வருட புத்தாண்டு பலன்கள். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 2ஆக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். முதல் 6 மாதம், இரண்டாவது 6 மாதம். இது எப்படி எதனால் அப்படின்னா, குரு பெயர்ச்சி ஜூன் 1ஆம் தேதி அன்றைக்கி நடக்கிறது. இந்த முதல் 5 மாதங்களும் கடைசி 7 மாதங்களும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு. முதல் 5 மாதங்கள் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் வாரி வழங்கக்கூடிய பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார். மதிப்பு, மரியாதை, பதவி எல்லாம் தேடி வரும். புதிய வேலையில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னதான் 7.5 சனி இருந்தாலும் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கார். இடமாறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெளியூருக்கு போயிட்டு வேலை பண்ணால் வெற்றி அடையும். நீங்கள் உள்ளூருக்குள்ளேயே குதிரை குண்டு சட்டியில் குதிரை ஓட்டணும் அப்படின்னா அது நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் வெளியூருக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வேலை சம்பந்தமாக வெளியூருக்கு போனால் ஜெயிச்சுட்டு வருவீங்க. நீங்கள் உள்ளூர்லேயே இருந்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி தடைபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 11ஆம் இடத்துல ராகு இருக்கார். அந்த ராகுவுக்கு குரு பார்வை இருக்குது. அதனால் உங்களுக்கு வரவேண்டிய மதிப்பு, மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை. ஆனால் இது எங்கே கெடுவோம், யாரால் கெடுவோம் அப்படின்னா உங்களால் தான். இதை கெடுக்கிறது யாருன்னா உங்கள் வாய் தான். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கிற சனி 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால தவறான வார்த்தைகள் தவறான இடத்துல இடம் பொருள் ஏவல் அறியாமல் பேசிவிட்டு சங்கடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்கள் வாயை கட்டுறது, அதாவது வாயை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். இப்போது எம்பிஏலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு மரியாதை வரணும்னா எடுத்தவொடனே நிறையா பேசக்கூடாது, உங்களுக்கு என்ன தெரியுங்கிறது அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லித்தராங்க. அது மாதிரி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல கம்மியான வார்த்தைகளை பேசுங்கள். இதில் மே மாதம் வரைக்கும் குரு உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்து கொண்டு வெற்றிகளை தாமதப்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். அதனால் உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படும். என்ன மாதிரி குழப்பம்னா, உறவுகளுக்குள்ள குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இதெல்லாம் நெகட்டிவ் கிடையாது, இதெல்லாம் ஒரு சின்ன சர்க்கிள் தான். அதாவது நெகட்டிவ்னால் உங்களுக்கு கெடுதல் பண்ணுறது. சர்க்கிள்ங்கிறது ஒரு டெம்பரவரி. நாளைக்கே குரு பயிற்சி ஆகிட்டாருன்னா மே மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் தம்பி தங்கைக்குள்ளே அப்படி இருப்பீங்க, ஒட்டி உறவாடுவீங்க. அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த குரு 4ஆம் இடத்துக்கு உச்சஸ்தானத்தை அடைகின்ற பொழுது அப்போது மே மாதத்துக்கு மேலே ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து சனிக்கு தன்னுடைய குரு பார்வை கொடுக்குறார். இதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் குறையும். ஸோ மே மாதம் முடிஞ்சு ஜூன் வந்தாலே உங்களுக்கு 90% நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகளை தரார். சனியினால் வரக்கூடிய பாதிப்புகளே இருக்காது. ஸோ 7.5 சனியுடைய பாதிப்பு தப்பிச்சு வரக்கூடிய நேரத்தில் இருக்கீங்க. ஸோ மொத்தத்தில் இந்த 2026ங்கிறது குடும்ப தலைவிகளுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். மே மாதத்துக்கு மேலே ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்காக ஏற்பட்ட செலவுகள் சந்தோஷ செலவுகளாக மாறும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். மே மாதம் வரைக்கும் கஷ்டப்படுவீங்க ஃபினான்ஷியலாக. மே மாதத்துக்கு மேலே எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. இந்த மேலே பைப்புக்கு அடைச்சுன்னு இருந்ததுன்னா அந்த இடத்த அடைப்பை எடுத்து விட்டு எப்படி கொட்டும், அது மாதிரி பணப்பொழிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனியினால் ஏற்பட்ட தடைகள் விலகக்கூடிய மாதங்களாக ஜூன் முதல் டிசம்பர் மாதம் வரை இருக்கும். டிசம்பரில் ராகு 10ஆம் இடத்துக்கு போகும்பொழுது 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் 2026ங்கிறது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியையும் தொழில் மேன்மை கஷ்டத்திலும் நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குது. இதற்கான பரிகாரம் நம்ம மாதாந்திர பலன்களை சொல்லிட்டு வரோம். அதையே செஞ்சுட்டு வாங்க. இதுக்கு தனியாக பரிகாரம் சொல்ல போவதில்லை. இந்த அபிஷேக் அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான இந்த 2026ஆம் ஆண்டுக்கான பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் கைபேசி எண்கள், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு.
இதன் மூலமாக இந்த 2026 என்னென்ன நல்ல மாற்றங்கள் வரும், ஏதாவது தடங்கல்கள் இருக்கா, சிக்கல்கள் இருக்கா, எந்த டைமில் நமக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்டெபிளைஸாக இருப்போம், ரொம்ப வருமானம் இருக்கும், எப்போ பண வருமானம் கம்மியாகும், இதெல்லாம் பிளான் பண்ணி, ஏன்னா இது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறிண்டே இருக்கும். உங்களுடைய 2ஆம் வீட்டதிபதி நல்லா இருந்தால் வருமானம் வரும், 2ஆம் வீட்டதிபதி நீச்சமாக இருந்தால் பண வருமானத்தில் தடை ஏற்படும். அதுக்கேற்றாற் போல் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்களுடைய இந்த 2026 நற்பலன்களை தரக்கூடிய ஆண்டாக அமைந்திடும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.